அனைவருக்கும் வணக்கம். கற்போம் வாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் நியூ சிலபஸில் 9வது பாடமாக இருக்க நாட்டுப்புறவியல் நாட்டுப்புற இயல் ஆய்வு சக்திவேல் புத்தகத்திலேருந்து பார்த்துட்ருக்கோம். நாட்டுப்புற பாடல்கள் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி மனவாழ்த்து பாடல்கள் பற்றி பார்க்கலாம். வினா எண் 130. மணமக்களை திருமணத்தின் போது பெரியோர்கள் வாழ்த்துவர். மணமக்களை திருமணத்தின் போது பெரியோர்கள் வாழ்த்துவர். அதை பற்றின குறிப்பு பார்த்தோன்னா அகநானூற்றிலையும் சிலம்பிலையும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகநானூற்றில் இதன் அருமையும் சிலம்பில் இதன் வளர்ச்சியையும் காணலாம். அதாவது பழங்காலத்திலேயே மணமக்களை எந்த மாதிரி வாழ்த்திருக்காங்க அப்படிங்கிற குறிப்புகளை அகநானூற்றிலையும் சிலம்பிலையும் பார்க்கலாம் அப்படிங்கிற கருத்து தான் இங்கே கொடுத்துருக்காங்க. வினா எண் 132. மணமக்கள் வாழ்வும் வளமும் நலமும் பொழிய வேண்டும் என பெரியோர்கள் வாழ்த்துவர். மணமக்கள் வாழ்வும் வளமும் நலமும் பொழிய வேண்டும் என பெரியோர்கள் வாழ்த்துவர். அடுத்தது பக்தி பாடல்கள். வினா எண் 133. சிக்மண்ட் ஃப்ராய்டு அவர்கள் இயற்கையிடமும் மரணத்திற்கு பின்வரும் நிலையிடமும் மனிதன் கொண்ட அச்சமே வழிபாட்டிற்கு அடிப்படை என்று கூறுகிறார். அதாவது இயற்கை கிட்டையும் மரணத்துக்கு பின்னாடி நம்மளுக்கு ஏற்படுற நிலைமையை பற்றி நம்மளுக்கு ஏற்படுற அச்சம் தான் நம்மளுக்கு பக்தி அப்படிங்கிற ஒரு இது தோன்றதுக்கான காரணம் அப்படின்னு சொன்னவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. அதாவது இயற்கையிடமும் மரணத்திற்கு பின்வரும் நிலையிடமும் மனிதன் கொண்ட அச்சமே வழிபாட்டிற்கு அடிப்படை அப்படின்னு சொன்னவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. வினா எண் 134. சிறுதெய்வ வழிபாடு வேத கடவுளோடு பெரும்பாலும் தொடர்பு கொள்ளாதது. சிறுதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வேத கடவுள்கள் கூட, அதாவது சிவன், திருமால், பிரம்மன் அவங்க கூட தொடர்பு இல்லாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பெருந்தெய்வ வணக்கம் அப்படிங்கிறது தாலாட்டு, கும்மி, ஏற்றப்பாடல் முதலியவற்றை காணலாம். பெருந்தெய்வ வணக்கத்தை தாலாட்டு, கும்மி, ஏற்றப்பாடல் முதலியவற்றில் காணலாம். வினா எண் 136. பெருந்தெய்வங்களுக்கு சைவ பொருளையும் சிறு தெய்வங்களுக்கு அசைவ பொருளையும் படைக்கின்றனர். பெருந்தெய்வங்களுக்கு சைவ பொருளையும் சிறு தெய்வங்களுக்கு அசைவ பொருளையும் படைக்கின்றனர். வினா எண் 137. பெருந்தெய்வங்களுக்கு வழிபாட்டில் பிராமணிய முறை பின்பற்றப்படுவதோடு பெருந்திருவிழாக்களும் நடைபெறுகின்றன. பெருந்தெய்வங்களுக்கு வழிபாட்டில் பிராமணிய முறை பின்பற்றப்படுவதோடு பெருந்திருவிழாக்களும் நடைபெறுகின்றன. அடுத்தது ஒப்பாரி பாடல்கள். வினா எண் 138. தாலாட்டு கலங்கரை விளக்கமானால் ஒப்பாரி நினைவு சின்னமாகும். தாலாட்டு கலங்கரை விளக்கமானால் ஒப்பாரி நினைவு சின்னமாகும். வினா எண் 139. தாலாட்டும் ஒப்பாரியும் பெண் குலத்தின் படைப்பாகும். தாலாட்டும் ஒப்பாரியும் பெண் குலத்தின் படைப்பாகும். வினா எண் 140. சென்னை பல்கலைக்கழக தமிழ் அகராதி ஒப்பாரியை ஒப்ப கூட்டல் ஆரி என பிரித்து ஒப்பு சொல்லி அழுதல் என பொருள் தருகிறது. சென்னை பல்கலைக்கழக தமிழ் அகராதி ஒப்பாரியை ஒப்ப கூட்டல் ஆரி என பிரித்து ஒப்பு சொல்லி அழுதல் என பொருள் தருகிறது. வினா எண் 141. தமிழில் ஒப்பாரியை பிலாக்கானம், பிணக்கானம், கையறுநிலை, புலம்பல், இரங்கற்பா, சாவுப்பாட்டு, இலவுப்பாட்டு, அழுகைப்பாட்டு என பல வகையாக கூறுவர். தமிழில் ஒப்பாரியை பிலாக்கணம், பிணக்கானம், கையறுநிலை, புலம்பல், இரங்கற்பா, சாவுப்பாட்டு, இலவுப்பாட்டு, அழுகைப்பாட்டு என பல்வகையாக கூறுவர். அடுத்தது ஒப்பாரி காட்டும் பெண்கள் நிலை. வினா எண் 142. குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய கணவர் இறந்து போனால் மனைவி பெரும் பாதிப்புக்குள்ளாகிறாள். பேரிழப்பை மட்டுமின்றி அமங்கலி என்ற சொல்லையும் தாங்கிக் கொள்ள வேண்டியவளாகிறார். குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய கணவன் இறந்து போனால் மனைவி பெரும் பாதிப்புக்குள்ளாகிறார். பேரிழப்பை மட்டுமின்றி அமங்கலி என்ற சொல்லையும் தாங்கிக் கொள்ள வேண்டியவளாகிறார். கணவனை இழந்த இழப்பை காட்டிலும் கைமை நோன்பின் கொடூரம் வேதனைக்குள்ளாக்குகிறது. கணவனை இழந்த இழப்பை காட்டிலும் கைமை நோன்பின் கொடூரம் வேதனைக்குள்ளாக்குகிறது. விதவைகள் எந்த சுபகாரியத்திலும் பங்கு பெறக்கூடாது. அவள் தொட்ட காரியம் துலங்காது. எதிரே வந்தால் சகுனத்தடை என்றெல்லாம் சமூகம் நினைக்கிறது. பெண்களுக்கு சொத்துரிமை இல்லாத நிலையில் பெண்களுக்கு நேரும் துயரங்களை ஒப்பாரி பாடலில் காண்கிறோம். விதவைகள் எந்த சுபகாரியத்திலும் பங்கு பெறக்கூடாது. அவள் தொட்ட காரியம் துலங்காது. எதிரே வந்தால் சகுனத்தடை என்றெல்லாம் சமூகம் நினைக்கிறது. பெண்களுக்கு சொத்துரிமை இல்லாத நிலையில் பெண்களுக்கு நேரும் துயரங்களை ஒப்பாரி பாடல்களில் காண்கிறோம். பெற்றோருக்கு பின் பிறந்த வீட்டிலும் வரவேற்பில்லை. அதாவது பெண்களுக்கு அவங்க பிறந்த வீட்டில் பெற்றோர்கள் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அங்கேயும் வரவேற்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன் வயது ஒத்த அன்னி கொடுமையின் சின்னமாக நாட்டுப்புற பாடல்கள் சித்தரிக்கப்பட்டுள்ளார்கள். தன் வயது ஒத்த அன்னியோட கொடுமையின் சின்னமாக தான் நாட்டுப்புற பாடல்களை பெண்களை எல்லாம் சித்தரிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க.
பெற்றோரை இழந்த பெண்ணொருத்தி தனக்கு பொன்னும் பொருளும் சீதனமும் வேண்டாம், அன்பான வார்த்தை கூறி வரவேற்றால் போதும் என வேதனையால் புலம்புவதையும் காண்கிறோம். பெற்றோரை இழந்த பெண்ணொருத்தி தனக்கு பொன்னும் பொருளும் சீதனமும் வேண்டாம், அன்பான வார்த்தை கூறி வரவேற்றால் போதும் என வேதனையால் புலம்புவதையும் காண்கிறோம். இன்னைக்கு நம்ம நாட்டுப்புற பாடல்கள் அப்படிங்கிற டாப்பிக்கை முடிச்சிட்டோம். நாளைக்கு வீடியோவில் நாட்டுப்புற கதைகள் அப்படிங்கிற தலைப்பை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.